அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான், இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சனி வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் அங்கே தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அப்போது அவரோட தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு தோய்வு நிலை இருந்திருக்கும். தொழில் கொஞ்சம் மந்தமாக போயிருக்கும், செய்கிற தொழிலே செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு அடுத்த நிலைக்கு போகலான்னு பார்த்தாக்கா அங்கே முடியாமல் ஒரு முட்டுக்கட்ட மாதிரி இருந்திருக்கும். உங்களோட ஸ்டாஃப் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சனீஸ்வர பகவான், ஏன்னா பார்த்தீங்கன்னா மிதுனாலே புதன் அவரோட வீடு தான். இப்போது சனீஸ்வர பகவான் இருக்கிறதும் ரேவதியில் தான், அதே நட்சத்திரம். அப்போது அது இயக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பின்னோக்கி போகிறாரு அப்படின்னு சொல்கிறோம் சனீஸ்வர பகவான் சனி வக்ர பயிற்சினால். ஸோ பின்னோக்கி போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பானதொரு பலனை கொடுக்க போகிறார். புதிய அனுபவங்கள், புதிய நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நண்பர்கள் பழக்கங்களும் அதன் மூலமாக புதிய வருமானங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி அமைய போகுது. சரிங்க, அப்போ எனக்கு இது நல்லதாகவே நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களோட 12ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன விஷயம்னா வெளியூர் வெளிநாடுல கொஞ்சம் போனீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சார்ந்த விஷயத்துக்காக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பயணப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு தாங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும். பயணப்பட்டீங்கன்னா போதும். இந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ட்ராவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது அங்கேயே இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு படத்தில் கூட காட்ட பாருங்கள், ஒருத்தர் பள்ளம் தோண்டிகிட்டே வருவார், 2 அடியில் கிடச்சிரும். ஒருத்தர் பள்ளம் தோண்டுவார், 2 அடியில் கிடைக்காது, ஆனால் 2 அடியில் 3 அடியில் இருக்கும். ஆனால் அவர் விட்டுட்டு போயிடுவார். அடுத்தவர் தோண்டும் போது என்னாகும், 1 அடி தோண்டதுமே கிடச்சிரும். இதுதான் ஜாக்பாட். அந்த பொருள் அங்கே தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதற்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம்ன்ற விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அப்போ மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பயணப்படுவதன் மூலமாக வேலை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரராக கோடிகளில் புரளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. இது வயது முதிர்ந்தவர்கள் யார் மூலமாகவோ இல்லை பிற மொழி பேசக்கூடிய அன்பர்களாகவோ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி எப்போனா ஜூலை மாதம், சரிங்களா, வர ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் இந்த 6 மாத காலமும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் வீட்டிலிருந்து உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. தொழில் நல்லா போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கலேன், வீட்டில் படுத்தா தூக்கமே வராது. தொழில் டல்லாக போச்சுன்னு வைக்கிங்களேன், வீட்டில் தூக்கம் வரும். என்னங்க தொழில் டல்லாக போனால் எப்படிங்க தூக்கம் வரும், பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ உங்கள் 4ஆம் வீடு ஆகிய சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறதோ, இல்லை வாட்டர் வாஷ் பண்ணுறதோ, இல்லை ஒரு பெட்ரூமில் எதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதனா பண்ணுறதோ, இல்லை புதிய மெத்தைகள் வாங்குவதோ, தலையணைகள் வாங்குவதோ, ஏசி பண்ணுறதோ, இது போல் ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்படியே இல்லை நானாகவே சரணடைகிறேன் அப்படின்னா வீட்டில் தூங்கும்பொழுது மிதுனராசி அன்பர்கள் தரையில் பாயை போட்டு படுத்துருங்க. அதாவது ஒருத்தர் அடிக்க வராருன்னும் போது அவர்கிட்ட நம்ம சண்டைக்கு நின்னா தான் அடி விழும், கரெக்டுங்களா? அவங்ககிட்ட சரணடைஞ்சிட்டா என்னடா இது சொல்லிட்டு அவரே போயிடுவார். அப்போ பாய் போட்டு நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடல்நிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மிதுனராசி அன்பர்களுக்கு பாயில் படுத்து உறங்குவது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணுமா, இங்கே இப்படி தான் இருக்கணும். பெரிய பெரிய ஆளுங்களாம் பாருங்களேன், டாட்டா யார் வேணாலும் எடுத்து பாருங்கள், அவங்களோட லைஃப் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அவங்க வீட்டை ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. இப்போ நம்மளாம் கூட ஜுவல்ஸ்லாம் நகைலாம் போட்டுட்ருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸோ இவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் கையிலலாம் ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க. சாதாரணமாக இந்த ட்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு வருவாங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கை. ஏன்னா அவங்க அப்படி இருந்தால்தான் சொசைட்டியில் அது மாதிரி இருக்க முடியும். அவங்க பிரம்மாண்டமாக போட்டுட்டு அப்படி இருந்தாங்கன்னா அவங்களால இருக்க முடியாது. ஸோ அவங்க யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இருப்பவர்கள் அவங்க எல்லாமே. ஸோ அந்த விஷயங்கள் தான். ஸோ 10ஆம் வீட்டிலிருந்து சனீஸ்வர பகவான் உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஸோ இது போல விஷயங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் மன மகிழ்ச்சி கொஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை 10ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன பண்ணுவார்? ஸோ உங்களுக்கான திருமணத்திற்கான வரன்கள் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்திலோ இல்லை உங்கள் கம்பெனிலேயோ உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி ஆர் கணவன், உங்களோட லைஃப் பார்ட்னரோட தாயார் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு ஒரு பிறந்த நாளோ திருமண நாளோ இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா செய்வதற்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. அவர்களின் தயவு தங்களுக்கு கிடைப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. இனிமேல் உங்கள் லைஃப் பார்ட்னரோட அவங்க அம்மாவை நீங்கள் சந்தோஷப்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ உங்களோட தொழில் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் விரயம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சுப நிகழ்ச்சிக்காக அந்த பணத்தை விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை கடனாக கூட வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், மிதுனராசி அன்பர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கூட்டு தொழில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதனால் அவரே கடன் வாங்குறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் ஒரு அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்தவர்கள் முதியவர்களுக்கு மிதுனராசி அன்பர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும். கம்யூனிகேஷன் உதவி, பொருள் உதவி, சரிங்களா? என்ன உதவி தேவைப்படுதோ அந்த உதவி செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு கவுன்சிலிங் கூட நீங்கள் கொடுக்கலாம். என்கிட்ட பணம்லாம் இல்லைங்க, சரி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு புன்னகை செய்தால் போதும் நபிகள் நாயகம் சொல்லுவார். ஒரு செய்யக்கூடிய சிறிய புன்னகையும் தர்மத்தில் தான் போய் சேரும்னு சொல்லிட்டு சொல்லுவார் நபிகள் நாயகம். ஸோ அந்த விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் சொல்கிறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 6 மாத காலகட்டம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக இருக்குது. நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.